ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நண்பா, ஆர் யூ ரெடி? மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுதுங்க. இன்னமும் நம்ம புக்கெல்லாம் தொட்டிருக்கவே மாட்டோம். எஸ்பெஷலி இன்னைக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னு உங்களுக்கே தெரியும், சிஎம் ஓட லாஸ்ட் படம் வேற வருதுங்க. உங்களுக்காக தான் கிரேட் 10ல இருக்கக்கூடிய பயாலஜி டாபிக் பிளான் அனாட்டமி அண்ட் பிளான் பிசியாலஜியோட மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस, அதுவும் ஷார்ட் நோட்ஸா கொண்டு வந்திருக்கேன். சோ சீக்கிரம் வாங்க, தெரிக்க விட்டுறலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 2 மார்க் क्वेश्चंस. ரைட் a short notes on mesophils கேட்டிருக்காங்க. சோ mesophils எங்க இருக்கும்? So tissue present between upper epidermis க்கும் lower epidermis க்கும் நடுவுல இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க? epidermis. ஓகே, mesophils இருக்கும். So upper epidermis and lower epidermis இருக்கிறது தான் mesophils இருக்கும். அந்த mesophilsம் ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்னு வந்து parasite parenchymaவா இருக்கும், நெக்ஸ்ட் வந்து spongy parenchymaவா இருக்கும். ஓகேங்களா? So next question பாருங்க, name the 3 basic tissue systems. So 3 பேசிக்கான tissue systems கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வேர்ட்லயே tissue systems இருக்கு. மூணே என்ன மூணு? டெர்மல், கிரவுண்ட், வாஸ்குலார். சோ டெர்மல், கிரவுண்ட், வாஸ்குலார் இது எல்லாமே 3 பேசிக்கான டிஷ்யூ சிஸ்டம்ஸ். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட்? ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட்னா என்ன? ஆக்சிஜன் எவ்வளவு நம்ம கன்சியூம் பண்றோம், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்றோம். சோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு கன்சியூம் பண்றோம், இதுதாங்க ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட். ஓகே, so draw and label structures. கண்டிப்பா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் draw label questions mandatory-ஆ வரப்போகுது. distinguish questions கண்டிப்பா வரப்போகுது. அப்ப draw பாருங்க, oxyosomes. அது மேல வந்து என்ன இருக்கு? நம்ம ஹெட் மாதிரியே ஹெட் இருக்கு. கீழ என்ன இருக்கு? நெக் மாதிரி ஒரு ஸ்டாக் ரீஜன் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு. இவ்வளவுதாங்க பேஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் oxyosomes. write the reactions for photosynthesis purpose. so plant எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது? So raw materials என்னென்ன தேவை? raw materials, carbon dioxide raw materials, water raw material, sunlight raw material, chlorophyll raw material. இதெல்லாம் தெரியும், நம்மளுக்கு காமனா தெரியும்ல. இது எல்லாமே சேர்த்து எழுதுனா தான் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ என்னென்ன raw materials சொன்னேன்னா அதை தான் இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு சொன்னேன்னா அப்போ CO2 வந்துருச்சு. ஓகேங்களா? பிளஸ் வாட்டர் சொன்னேன்னா H2O வந்துருச்சு. எஸ், கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வந்துருச்சு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன? சன்லைட் தேவை. குளோரோஃபில் பிக்மெண்ட் கிரீன் கலர் தான் இருக்கும், பிக்மெண்ட் இருக்கும். சோ குளோரோஃபில் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுது? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுதுங்க. என்ன ஃபுட்? அதுதாங்க ஸ்டார்ச், குளுக்கோஸ். சோ C6H12O6 வந்து இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ இதெல்லாம் என்னது? ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுது. அது பிளஸ் இல்லாம வாட்டர், கொஞ்சம் வாட்டரும் போகுது. ஆக்சிஜன், நம்மளுக்கு பிளான்ட் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. as we are human being, we are inhaling the oxygen and leaving the carbon dioxide. நம்ம வந்து என்ன பண்றோம்? எக்ஸேல் பண்றோம். ஓகேங்களா? சோ பிளான்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அட்மாஸ்பியரிக் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி பிளான்ட் நம்ம என்ன பண்றோம்? கட் ஆஃப் பண்ணிடுறோம். எதுக்காக? நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக. சோ டோன்ட் கட் த பிளான்ட்ஸ். ஓகே, சோ இங்க பாருங்க, இப்ப ஃபார்முலா பாருங்க, C6H12 இதெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக தான். C6CO2 plus 12H2O சன்லைட் குளோரோஃபில் வரும்போது இங்க பாருங்க, இப்போ 6CO2 இருக்கா, 6CO2 plus 12H2O சன்லைட் குளோரோஃபில் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க எவ்வளவு இருக்கு? கார்பன் எவ்வளவு இருக்குங்க? கார்பன் வந்து 6 இருக்கு. ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 12 ஆக்சிஜன் இருக்கு நம்மளுக்கு. சோ ஏன்னா O2 இருக்கு, 6 2 இன்டு பண்ணா என்ன இருக்கு? O12. அப்போ இங்க மொத்தமா எவ்வளவு இருக்கு? 6 கார்பன் இருக்கு, O12 இருக்கு. அப்ப 6 கார்பன் இங்க பேலன்ஸ் ஆயிடுச்சா? 6 கார்பன் பேலன்ஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, 12 into 2 is 24 H இருக்கு. O எவ்வளவு இருக்கு? திருப்ப இங்க 12 O இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? பேலன்ஸ் ஆகும்போது பாருங்க 12 இங்க போயிடுச்சு. மீதி 12 என்ன இருக்குது? 12 போனதுக்கு அப்புறமா மீதி 12 இருக்கும். ஓகேவா? இது போயிடுச்சு. சோ O பாருங்க, O6. எஸ், O6. அப்ப இதுல இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இன்னும் 6 இருக்கு. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இங்க 6H2O, 6 2s are 12. மீதி இருக்க பேலன்ஸ் 12 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இதுவோ ஓகே. இங்க எவ்வளவு இருக்குது? ஆக்சிஜன் 6 இருக்கு. 6 போயிடுச்சுங்களா? எஸ், 6 ஓவர். இவ லாஸ்ட்ல என்ன இருக்கு? 12 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 12 ஆக்சிஜன் இருக்கு. எஸ், அதையும் என்ன பண்றோம்? நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் 6CO2 plus 12H2O சன்லைட் குளோரோஃபில்ல C6H12O6 plus
6H2O plus 6O2 எழுதக்கூடிய பேலன்ஸ் ஆன ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் photosynthesis and where is a cell does it occur? எங்க நடக்குது கேக்குறாங்க. So you know that green plants producing their own food. Green plants எல்லாமே ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. They are all autotrophs. எல்லாமே இவங்க autotrophs. ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. எப்போ? by using the chlorophyll sunlight pigment இருக்கும்போது ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. So எங்க நடக்குது? It take place in the chloroplast. Okay, chloroplastல தான் ஃபுட் ப்ரிப்பேர் ஆகுது. அதுதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வளவுதாங்க. 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்க 4 மார்க்ஸ். நான் டேம் ஷுவர்ங்க, டேம் ஷுவர். இந்த ரெண்டு क्वेश्चंस இருக்குல்ல, மோனோகாட் டைகாட், அரபிக் அன்அரபிக்ல இருந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் மேண்டட்டரியான क्वेश्चंस ஃபார் ஷூர் உங்க மிட் டர்ம் எக்ஸாம் பேப்பர்ல இது இல்லாம பேப்பரே இருக்க போறது கிடையாது. சோ மேண்டட்டரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இது ரெண்டுத்துல இருந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு வர போகுது. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, மோனோகாட் டைகாட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? டிஷ்யூவை பிரிச்சுக்கணும். டிஷ்யூவோட நேம்ஸ் என்ன, எவ்வளவு சைலம் இருக்கு, கேம்பியம் எவ்வளவு இருக்கு, செகண்டரி growth, பித், கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிரசன்ட் ஆப்சென்ட் பிரசன்ட் போட போறோம், அவ்வளவுதான். சோ நம்பர் ஆஃப் சைலம், கேம்பியம், செகண்டரி growth, பித், கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். சோ மோனோ ரூட், டைகாட் ரூட். क्वेश्चनல சில வாட்டி என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, டைகாட் ரூட், மோனோகாட் ரூட் கொடுத்திருப்பாங்க क्वेश्चंसல. நீங்க என்ன பண்ணிக்கணும்? மோனோகாட் டைகாட்டா எழுதிக்கணும். எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் எழுதணும். क्वेश्चंसல கொடுத்த மாதிரியே என்ன பண்ண கூடாது? காப்பி பண்ண கூடாது. எக்ஸாம்பிள் they have given differentiate the following dicot root and monocot root. நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரத்துல அப்படியே எடுத்து क्वेश्चனை பார்த்து எழுதுவோம். எழுதக்கூடாது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் எழுதணும். எப்பயுமே மோனோகாட் டைகாட் ரூட் தான் எழுதணும். ஓகே, சோ பாலி ஆர்ச், அதிகமான ஆர்ச் இருக்கும். இங்க டெட்ரா ஆர்ச்னா 4 தான் ஆர்ச் இருக்கும். சோ கேம்பியம் ஆப்சென்ட் பிரசன்ட், செகண்டரி growthமே ஆப்சென்ட் பிரசன்ட், பித் பிரசன்ட் ஆப்சென்ட். கன்ஜெக்டிவ் டிஷ்யூ என்னது? ஸ்க்லீரன்கைமா, இங்க பாரன்கைமா. ஓவருங்க. 5 மார்க் உங்க கையில இருக்கு. இப்போ 5 மார்க் உங்க கையில இருக்கு. ஓகேங்களா? மேண்டட்டரியா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, அரபிக் அன்அரபிக் ரெஸ்பிரேஷன். சோ அரபிக் அப்படினாலே ஆக்ஸிஜன் தேவை. அரபிக் என்ன தேவை? ஆக்ஸிஜன் தேவை. அன்அரபிக் என்ன தேவை? இல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். அன்அரபிக் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன், அரபிக் அப்படின்னா ஆக்ஸிஜன் தேவை. என்ன பண்ணுது? ஃபுட் குளுக்கோஸ் இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஆக்ஸிஜன் தேவை. ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகணும், பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன தேவை? வித் O2 தேவை. பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வருது? நம்மளுக்கு CO2 ரிலீஸ் ஆகும், வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ATP அப்படின்னா எனர்ஜி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், எனர்ஜியா ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுதான் எழுதிருக்காங்க. குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ATP ரிலீஸ் ஆகுது. சோ இங்க பாருங்க, இப்ப அன்அரபிக் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா எத்தனாலா ரிலீஸ் ஆகும். குளுக்கோஸ் என்னவா இஸ் கன்வெர்ட் இன்டு த எத்தனாலா ரிலீஸ் ஆகும். சோ இங்க பாருங்க, குளுக்கோஸ் கன்வெர்ட் இன்டு த 2CO2 எத்தனால். எத்தனாலோட ஃபார்முலா C2H5OH வந்து எத்தனால். அது மட்டும் இல்லாம எனர்ஜியும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. சோ மேண்டட்டரியா நான் சொல்றேன், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ how does the light dependent reaction differ from the light independent reaction? எப்படி டிஃபரன்ஷியேட் between காமிங்கன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு क्वेश्चन என்னதுன்னா, what are the end products of the product and reactant in each? இது செகண்ட் क्वेश्चंस. இது B क्वेश्चंस, இது A क्वेश्चन. ஃபர்ஸ்ட் A क्वेश्चन பார்த்துடலாம். சோ லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். லைட் என்ன தேவை? சன்லைட் கண்டிப்பா தேவை. லைட்னாலே சன்லைட் அங்க தேவை. ஓகே, இங்க லைட் இண்டிபெண்டன்ட், அங்க சன்லைட் தேவை கிடையாது. நாட் ரெக்வயர்ட் தி சன்லைட். சோ நெக்ஸ்ட் இது எங்க நடக்குது? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? தாலகாய்டு மெம்பரேன்ஸ்ல நடக்குது. தாலகாய்டு மெம்பரேன்ஸ்ல நடக்குது. இது எங்க நடக்குது? ஸ்ட்ரோமால நடக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம NADPH2 ப்ரொடியூஸ் ஆகுது. ATP and NADPH2 ப்ரொடியூஸ் ஆகுது. சோ லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ சன்லைட் வேணும், சன்லைட் வேண்டாம். தாலகாய்டுல ப்ரொடியூஸ் மெம்பரேன் எங்க நடக்குது? இங்க ஸ்டோமா. ATP plus NADPH2, இங்க குளுக்கோஸ். அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन பாருங்க. what are the end products and reactant in each? end product என்ன? லைட் ரியாக்ஷனுக்கு என்ன கிடைச்சிச்சு? end productா லைட் டிபெண்டன்ட்க்கு லைட், வாட்டர், குளோரோஃபில், இதெல்லாமே ரியாக்டன்ஸ். இதெல்லாம் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு end product என்ன கிடைக்குதுங்க? ATP, NADPH2, ஆக்சிஜன், வாட்டர். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ரியாக்டன், கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரியாக்ஷன் ரியாக்டனுக்கு என்ன தேவை? சன்லைட்டுக்கு என்ன தேவை? கண்டிப்பா லைட் தேவை, வாட்டர் தேவை, குளோரோஃபில் தேவை. அப்பதான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியும்.
ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் ஏடிபி NADPH2 O2 வாட்டர் கிடைக்குது சோ இண்டிபெண்டன்ட்ல பாருங்க இப்போ CO2 ADP NADPH2 வச்சுக்கிட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது என் ப்ராடக்ட் குளுக்கோஸ ப்ரொடியூஸ் பண்ணுது இதுதான் வந்து என்ன வச்சுங்க என் ப்ராடக்ட் குளுக்கோஸ ப்ரொடியூஸ் பண்ணுது சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க where does the each reaction occurs within the chloroplast எங்க நடக்குது இந்த ரியாக்ஷன் கேக்குறாங்க சோ லைட் டிபெண்டன்ட் இருக்கும்போது தாலகாய்டு மெம்பரன்ஸ்லயும் லைட் டிபெண்டன்ஸ் இருக்கும்போது ஸ்டோமாலயும் நடக்குதுன்னு தெரியும் ஓகேங்களா இவ்வளவு தாங்க உங்க இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் क्वेश्चंस எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் ஆப்ஜெக்டிவ்ஸ் 1 மார்க் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸா போட்டுருப்போம் நாங்க அந்த வீடியோஸை சோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க இது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓகே டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் RGR அகாடமி லஹான் சாப் இதே மாதிரி உங்க இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்